ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். உண்மையிலே இந்த சீரியலோட எபிசோடை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். லாஸ்ட் எபிசோடு, அதாவது ஃப்ரைடே எபிசோடை பற்றி. என்னென்னா டைம் கிடைக்காதனால பேச முடியாமல் போயிடுச்சு. எப்படா பேசுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். ரொம்பவே நல்ல ஒரு எபிசோடாக தான் இருந்துச்சு. தரமான ஒரு எபிசோடாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டைனிங்கில் உட்காந்து சாப்பிடும்போதும் சரி, ரொம்ப அங்கே வெறுப்பேற்றுறதுக்காக ஊட்டி விட்டாலும் இங்கே விஜய் வந்து நார்மலாக ஒய்ஃப் ஊட்டி விடுறாங்கன்ற மாதிரி தான் சாப்பிட்ருக்காரு போல இருக்கு. அது அப்புறம் தான் வந்து புரிஞ்சுது. இங்கே காவேரியை வெறுப்பேற்றுறதுக்கு சாப்பாடெலாம் பரிமாறினாலும் கடைசியாக இரிட்டேட் ஆகி போயிட்டாங்க நம்மளோட ராகினி. இதில் இன்னொரு பக்கம் விஜய் வந்து காவேரி பண்ணின விஷயங்கள்லாம் நினச்சி ரீகால் பண்ணி அதை சந்தோஷப்படுறது, அந்த ஸ்மைலு, வெக்கப்படுறது, அதெல்லாம். ஏன்னா காவேரி அதை வந்து சொன்னாங்க, ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஃபீலில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக விஜய்க்குள்ளே காதல் மலர்ந்துருச்சு அப்படிங்கிறது. ஆனால் ஏன்னு தெரியலை, காவேரிக்கு அந்த ஃபீல் இப்போ வரைக்கும் வரலை. மேபி இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு முன்னாடி விஜய் சொன்னதை வச்சு எப்போ இருந்தாலும் போக போகிறது தானே, ஆசையை வளர்த்துக்க வேண்டாம் அப்படின்றதுனால அப்படியே இருக்காங்க போல இருக்குது. அந்த ஃபீலை வந்து இப்போ வரைக்கும் காவேரி காட்டலை. முன்னாடியெல்லாம் பார்க்கறது, பேசுறது அப்படின்னு காட்டுவாங்க. ஆனால் இப்போ விஜய்கிட்ட அந்த ஃபீல் அடிக்கடிக்கு வருது, காவேரி கிட்ட வரல. காவேரி வந்து அவளை வெறுப்பேற்றதுக்காக தான் ஊட்டி விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃபேஸே மாறி போச்சு விஜய்க்கு. நம்ம இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தார், இப்படி சொல்லிட்டியே அப்படிங்கிற மாதிரி. அதுலேயும் ஹைலைட்னா, நான் உங்கள் ஃபேன் ஆகிட்டேன் வீக்கா அப்படின்ட்டு ஹேஷ்டேக் எல்லாம் சொல்லி நம்ம சுவாமி இன்டர்வியூவில் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த செகண்ட். நல்ல கரெக்டான இடத்துல சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, யமுனா, இவங்களோட விஷயம் வந்து வெளியில் வந்துருச்சு. யமுனா வந்து நிவீனை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல காவேரி நிவீனை பார்க்க வந்ததை யமுனாவை பார்த்துடுறாங்க. விஜய் காவேரியோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து யமுனாவை திட்டுறாங்க, வான் பண்ணுறாங்க, எதுக்குடி அங்கே போகணுன்னு. உண்மை எல்லாத்தையுமே யமுனாவும் சொல்லிடுறாங்க, விரும்புகிறத போல இருக்கு. காவேரிக்கு ஃபைனலாக உண்மை தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல கதவு பக்கத்தில் நின்றுட்டு ராகினி ஒட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் வரப்போகுது. உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.